உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த குரு பயிற்சி, இந்த தமிழ்நாட்டு மக்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பயிற்சி பலன் கடந்த 26/5/2026 அன்று குரு பகவான் பயிற்சியாகிவிட்டார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். கோச்சாரத்தில் அவருடைய பங்கு 6/3/2026 அன்று சனி பகவான் பயிற்சி, 26/5/2026 அன்று குரு பகவான் பயிற்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை தந்தது. இந்த சூழ்நிலையில் குரு பகவான் பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. வேத சாஸ்திரங்கள் படி குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார், இடையிடையே மாறுவார். அந்த மாதிரி இந்த ட்ரிப்பும் மாற இருக்கிறார். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டிற்கு வருவார். ஜோதிட சாம்ராஜ்யத்தில் 9 நவக்கோள்களில் மிகவும் புனிதமானவர் என்ற பெயரை குரு பகவான் எடுத்திருக்கார். சான்றோர்கள் அவரை பொன்னவன் என்று சொல்லியிருக்கார். பொன் போல மனம் உள்ளவர் என்று பொருள், மிகவும் நல்லவர் என்று பொருள். ஆகவே குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்ச வீட்டுக்கு வரும்போது என்ன சிறப்பு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு குழந்தைகள் பிறப்பார்கள் அல்லவா, இந்த குழந்தைகள் பிறப்பு என்பதில் குரு பகவானுடைய பங்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு உச்ச வீட்டில் இருப்பார். ஒரு குரு பகவான் என்பவர் பணத்தின் நாயகன். பணம் இல்லை என்றால் உலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்திற்கு நாயகனாகிய குரு பகவான் கடகராசியில் இருந்து உச்ச வீட்டில் இருப்பதனால், அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வாய்ப்பு தான், அது சிறப்புன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு. ஏனென்றால் குரு உச்ச வீட்டில் இருப்பது சில பேருக்கு தவறாக கொள்ள முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜோதிடத்தில் சரம், ஸ்திரம், உபயம் என்று உள்ளது. இந்த 3 அமைப்பிற்கும் குரு பகவான் சில பேருக்கு கெட்டவராக அமைவார். கெட்டவராக இருக்கும்போது அவர் உச்சம் பெறுவது குற்றம் என்பது ஜோதிடம். ஆகவே குரு பகவான் பொதுவாக அவர் ஒரு முக்கிய பங்கு ஜாதகத்தில். பணம் என்ற சொல்லுக்கு பொருள், பெண்களுக்கு கணவன் என்ற சொல்லுக்கு பொருளாவார், குழந்தை என்ற சொல்லுக்கும் பொருளாவார். இந்த குரு பகவான் உச்ச வீட்டில் இருக்கும்போது பிறந்த குழந்தைங்க செல்வ செழிப்போட வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இதுதான் அதில் இருக்க சிறப்பு பங்கு. இந்த குரு பயிற்சினால மனித வாழ்க்கையில் 12 ராசி நாயர்களுக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா ஜோதிட சாம்ராஜ்யத்தில் கோச்சாரம் என்பது 25% தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் 7 சனி அஷ்டம சனிக்காரர்களுக்கு சிறப்பு பங்காக இருக்க முடியும். அதிலேயுமே யோக தசைகள் நடந்தால் அவையுமே பெரிய அளவில் பாதிக்காது. சனி பகவான் 7 சனி அஷ்டம சனி இல்லாமலே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரொம்ப பேர் ஏழையாவே இருக்கிறாங்கல்ல. அப்போ சனி பகவான் ஏழையா இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் எங்க போனா என்ன, சனி பகவான் எங்க போனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆகவே அவையெல்லாம் ஜனன காலத்துடைய விதிப்பயன். ஏழையாக வாழ்வதும் சராசரி மனிதனாக வாழ்வதும் உயர்மட்டத்தில் வாழ்வது என்பது பூர்வ ஜென்ம கர்மாவுடைய பிணைப்பு. அதைத்தான் இறைவன் அந்த வேலையை அந்த பாகுபாடோடு படைக்கிறார். இல்லைன்னா எல்லாருமே பணக்காரா படைச்சிருக்கலாம், அல்லது எல்லோரையுமே ஏழையாகவும் படைச்சிருக்கலாம். அது ஊழ்வினை கர்மாவை ஒத்து இந்த பூமியில் நம்முடைய சஞ்சாரம் ஏழையாகவோ சராசரி மனிதனாகவோ உயர்மட்டத்திலே வாழும் பாக்கியத்தை கர்மா தீர்மானம் செய்திருக்கும். அந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோருக்கும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னா சுமாரா இருக்கும். 100% அவர் ஒரு 1% எடுத்துக்கலாம். இதான் நிஜம். எனக்கு தெரிஞ்ச உண்மை அதுதான். அதனாலதான் அதுக்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் பேர் வச்சிருக்கேன். இந்த சூழ்நிலையில் குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வந்திருக்காருங்கிறது நல்லது, அவ்வளவுதான். அப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி 1% அப்படிங்கிறீங்களே அப்படின்னா 1% தான். இதுல ஜோதிட சாம்ராஜ்யப்படி எனக்குள்ள ஒரு சூட்சுமம் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சான்றோர்கள் சொன்னது தான், எல்லா அனுபவத்துல சான்றோர்கள் எழுதி வச்ச நூல்களில் நாம் படித்தது. அதன் பிறகு அதை நம்ம பரிசீலனை செய்து மக்கள் மத்தியில் அதை சொல்லி அந்த சாராம்சம் நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த ஆராய்ச்சியில் ஒரு சிறப்பு பங்கு உண்டு குரு பகவானுடைய பயிற்சியில். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஜனன காலத்தில் நம் வாழ்க்கையில் தசாபுத்தி என்று ஒன்று நடைமுறையில் நடக்கும். ஜனன காலத்துல இருந்து இன்று வரை தசாபுத்தி என்று ஒன்று கணக்கு உள்ளது ஜோதிடத்துல. கோச்சாரத்தில் வருகின்ற குரு பகவான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற தசை அல்லது புத்தி, தசை நாதன் அல்லது புத்திநாதன், இந்த இருவரோட ஒருவரு கூட நாளும் அவர் தொடர்பு கொண்டால்
ஒன்று தசாநாதன் கூட சேர்ந்திருக்காரு கோச்சார குரு, அல்லது புத்திநாதன் கூட சேர்ந்திருக்கிறார் கோச்சார குரு, அல்லது அந்த 2 நபர்களை கோச்சார குரு பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம் இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நடக்குமானால், அப்படி ஒரு நிகழ்வு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் நடக்கும்னா அந்த ஆண்டு, அதாவது குருவுடைய பார்வையை பெறுகின்ற அந்த காலம் வரை அந்த தசாநாதன் நன்மையை செய்வதற்கும் அந்த புத்திநாதன் நன்மையை செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு என்பதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் குரு பயிற்சி எந்தெந்த வீட்டுக்கு வர்றாங்கிறத வச்சு நான் ஜாதகம் சொல்லி நற்பெயர் வாங்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அதனால குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறது உச்ச வீடு அப்படிங்கிறதுக்காக இதில் 12 ராசினியர்கள் இருக்காங்க. 12 ராசினியர்களுக்கும் சில பேருக்கு நல்ல இடத்துக்கு வந்திருப்பார், சில இடத்துக்கு கெட்ட இடத்துக்கு வந்திருப்பார். அப்போ நல்ல இடங்களுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்மையை செய்வாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. தீய இடத்துக்கு வந்ததுனால தீமை செய்வாரா என்றால் அதுவும் இல்லை. அப்போ 2க்குமே விதிவிலக்கு என்ன? ஜனனகால ஜாதகத்தில் கோச்சார குரு இன்று பயிற்சியாக இருக்கிற குரு பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் கூட சேர்க்கை பெற்றால் அல்லது பார்வையை பெற்றால் நிச்சயமாக அந்த தசா புத்தி அந்த காலம் நன்மையை செய்துவிடும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வின் முடிவாகும். ஆகவே குரு பயிற்சி ஆனவுடன் நீங்க என்ன செய்யணும்னா உங்க ஜாதகங்களை எடுத்து உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடத்தில் நான் சொன்ன இந்த சூட்சுமத்தை கொண்டு அவங்கள்ட்ட கேட்டே பயன்பெறலாம். ஏன்னா ஜோதிடர்கள் ரொம்ப பேருக்கு ஆய்வுகள் சரியா தெரியறதில்லை, ஆய்வுகள் செய்ய தெரியறதில்லை, 1 2ங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவர்களோட அனுபவிச்சு வைத்திருக்கிற விஷயம், இறை சார்ந்த விஷயம், அவர்கள் வாங்கி வந்த வரத்தின் தன்மை சார்ந்த விஷயம். அதனால அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது, அதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆகவே தனி நபர் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து குரு பயிற்சியை நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் நான் சொன்ன அந்த தசாபுத்தியோட அந்த குருவானை தொடர்பு கொண்டால் அந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும். அவர்கள் யார் யார் என்பதை அவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தனி ஜோதிடம் கொடுத்து அறிந்து கொள்ள வேண்டும். என்னிடம் வந்தவர்கள் எல்லோருக்கும் நான் அப்படித்தான் பலன் சொல்வேன். அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்துருங்க, தொலைதூரத்தில் இருக்கிறவங்க ஃபோன் மூலமாக பேசிக்கலாம், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி என்னிடத்துல நீங்கள் நிச்சயமாக கேட்டு பயன்பெறலாம். ஆகவே குரு பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு 26/5/2026 அன்று நிகழ்ந்து மறுபடியும் இந்த ஆண்டு அதிசாரமாக 20/11/2026 அன்று, அதாவது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியே பயிற்சி ஆகிவிடுவார். 20/11/2026 அன்று அதிசாரமாக வேகமாக முன்னோக்கி செல்லுதல் என்ற அர்த்தம். ஐப்பசி மாதம் தமிழுக்கு 3ஆம் தேதி வேகமாக முன்னோக்கி சென்று விடுவார். அடுத்ததாக வக்கரகதியாகி பின்னோக்கி வருவார். 13/2/2026 அன்று தமிழுக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் அவர் கடகராசிக்கு வந்து விடுவார். அங்கே சில மாதங்கள் இருந்து மறுபடியும் மே மாதம் அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆவார், நிரந்தர பயிற்சி ஆவார். ஆகவே இந்த ஆண்டு குருபவனுடைய பயிற்சி முழுமையாக கடகராசியில் இல்லை என்பதும் ஒரு கருத்தாகும். இதை ஜோதிடம் அறிந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், பொதுமக்களாகிய நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். விரைவில் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி நான் நேரடியாக கூறுவேன். அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகளை ஓரிரு வார்த்தைகளாக அடுத்தடுத்த பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆண்டு பிறக்கின்ற குழந்தைகள், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி முதல் வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி வரை பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குரு பகவான் உச்ச வீட்டில் இருப்பார். இது சிறப்பான ஒரு நற்செய்தி ஆகும். இந்த நேரத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் கொடுத்து வைத்தவர்களே. ஆகவே உங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும், அது உண்மையானதாக இருக்கும், நேர்மையானதாக இருக்கும். ஆகவே எல்லோரும் வாழ்விலும் குரு பகவானுடைய அருள் கிடைக்கப்பட்டு எல்லோரும் நலமோடு வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். Yeah.